2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கொஞ்சம் நீண்ட பகுதி, கவனிங்க, நல்லாயிருக்கும். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, தரித்திரர்களாயிருந்தும் பரிபூர்ண கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எதுக்கு? மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும், எதுக்கு? கர்த்தருக்கு காணிக்கை இல்லை, பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம ஊழியம் என்ன? அந்த காலங்களில் எருசலேமில் மிகுந்த உபத்திரவம் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அந்த யூதர்களாக இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க, அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையாக வந்த எல்லாரையும் துன்பப்படுத்தினார்கள். மிகுந்த உபத்திரவம் அங்கே எருசலேமில் உண்டாயிருந்துச்சு. அதில் ஸ்தேவானையும் கொலை செய்தார்கள். அதனால் அங்கே இருந்த கொஞ்சம் விசுவாசிகளுக்கு பணப்பற்றாக்குறை அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதை பவுல் மற்ற இடங்களில் பிரசங்கம் பண்ண போனப்போ அந்த மாதிரி அங்கே உபத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய உபத்திரவத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறாங்க அப்படி சொன்னபோது அந்த மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தர்ம ஊழியம் செய்யலான்னு சொல்லி பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது இந்த தர்ம ஊழியம், இது கர்த்தருக்கு காணிக்கை கிடையாது. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல், எவ்வளோ நல்ல காரியங்களில் பெருகி இருக்கிறீங்க, அதுபோல் இந்த தர்ம காரியத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறத பார்க்கிறீர்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன். எது? அப்போ உங்களுடைய சக விசுவாசிகள் எங்கேயோ கஷ்டப்படுறாங்கன்னா நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருதயத்தை அடைச்சிக்கிறதா, அல்லது அந்த ஒரு அன்பினாலே நீங்கள் ஏதோ தர்மம் செய்வீங்களா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யவான்கள் தரித்திரம், இதை மட்டும்தான் பேசுது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத பற்றி இந்த இடத்துல சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத பற்றி வேறு இடத்துல எழுதியிருக்குது. இந்த 8வது அதிகாரமும் 9வது அதிகாரமும் அங்கே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த எருசலேமில் இருந்த சபை மக்கள் தரித்திரத்தில் கிடக்கிறதுனால வேறு எங்கேயோ இருந்து அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பண உதவி செய்கிறத பற்றி எழுதியிருக்குது. அப்படி சொல்கிறப்ப தான் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு இயேசு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு எங்கே தரித்திரரானார்? ஒரு காரியம் நமக்கு விளங்குது. இயேசு தேவனுடைய குமாரனா, பரலோகத்தில் அவ்வளவு ஐஸ்வர்யங்கிறது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அவர் தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அங்கே கழட்டி வச்சுட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி பூமியில் சாதா மனுஷனாக உங்களை மாதிரி என்னை மாதிரி பிறந்தார். அவருக்கு பிறந்தது கூட அவர் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டில் ராஜா வீட்டில் பிறக்கலை, தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருந்தால் அதான் இருக்க முடியும். அப்போ அவர் ஏற்கனவே பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றப்பவே தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு விதத்தில் அவர் தரித்திரமாக வந்துட்டார். அப்புறம் உண்மையாகவே எங்கே தரித்திரரானார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களையும்
சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கினாரே, அவர் சிலுவைக்கு போகும்போது தான் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, அந்த சாபங்களில் மிக முக்கியமான 2 காரியம். 1 வியாதி, 2 தரித்திரம். இன்னொன்று சொல்லணும்னா அது மனக்குழப்பம், சண்டை, அதாவது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நிலைமை. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்குறாருன்னு போட்டிருக்க. அப்போ அந்த பாவிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்குறார். அப்படியானா நம்முடைய பாவத்தையும் சாபங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் எங்கே ஏற்றுக்கொண்டார்? சிலுவையில். அப்போ சிலுவையில் நம்முடைய சாபங்களில் தரித்திரம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, மனோவியாதியெல்லாம் இருக்கிறது, பைத்தியகாரத்தனம், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாரே. எதுக்கா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறார். எந்த விதத்தில்? சுகவீனமாக இருக்கவன் சுகமாகணும், தரித்திரத்தில் கிடக்கிறவன் ஐஸ்வர்யவான்களாகணும், மனக்குழப்பத்தில் கிடக்கிறவனுக்கு தெளிந்த புத்தி வேணும். அப்போ இந்த இடத்துல இதை என்ன சொல்ல வர்றாரு? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்போ இயேசு சிலுவையில் பூரணமாக தரித்திரராகி, அதாவது சிலுவையில் ஒரு பெரிய பண்ட மாற்றம் நடந்ததே. நம்முடைய பாவம் சாபமெல்லாம் அங்கே போகுது. அவருடைய தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்து, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய மகிமை, அவருடைய ஜீவன் எல்லாம் நமக்கு வருகிறது. அதான சிலுவையில் நடந்த பண்டமாற்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இவனுடைய பாவம் சாபமெல்லாம் அங்கே போயிடுது, இவனுடைய மரணம் அங்கே போகிறது. அவரிடத்தில் இருந்த தேவனுடைய குமாரன்ற அந்தஸ்து, அவருடைய ஜீவன், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய மகிமையெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அதில் இந்த இடத்துல அவர் தரித்திரரானாரே, நீங்களும் நானும் ஐஸ்வர்யவன்களாகும்படி அப்படின்னு எழுதியிருக்கு. சில ஆட்கள் இதை போட்டு இந்த வசனத்தை எதையாவது குழப்பி பேசுவாங்க. கண்ட பேச்செல்லாம் கேட்டால் நம்மளும் குழம்பிடுவோம். கர்த்தர் எந்த அர்த்தத்தோட பைபிளில் வசனங்கள் எழுதினாரோ அந்த வசனத்தோடைய அந்த அர்த்தத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறது சரி. யாரோ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் குழப்பிடுவாங்க. இப்போது செய்திகளை கேளுங்க. இப்போ இந்த விமானம் ஒன்று விழுந்துருச்சு, அது எப்படி விழுந்துச்சுன்னு ஒரு 50 காரணமாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ 1-2 காரணத்தை சொல்லியிருந்தா இது இருக்குமோ அது இருக்குமோன்னு யோசிப்போம். 50 சொன்னால் எதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ உண்மை வெளிவராத அளவுக்கு அங்கே குழப்பங்கள் வந்துருச்சு. இப்போ 10 பேர் பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். இது தர்ம காரியத்தை பற்றி பேசுது. இது பின்னாடியே சமநிலை பிரமாணம்னு ஒரு வார்த்தை, 15வது வசனம். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. சமநிலை பிரமாணம்னு ஒன்று சொல்கிறார். இங்கே நான் இன்னொரு வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கிறேன். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாயிருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அது என்னது? மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிச்சம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு பத்தாமல் இல்லை. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் வந்தபோது அங்கே மன்னா விழுந்தபோது போய் மன்னா பொறிக்க சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஓமர் அளவுக்கு பொறிக்கிங்கன்னா கொஞ்சம் பேர் ஒரு ஓமருக்கு அளவுக்கு அதிகமாக பொறுக்கிறான், அதாவது நிறையா பொறுக்கிறான். ஒருத்தர் 10 பொறுக்கியிருக்கான் போல், சத்து கட்டவனாக இருந்திருப்பான். கடைசிக்கு போய் அளந்து பார்க்குறப்ப எல்லாருக்கும் கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓமர் அளவு அங்கே இருந்திருக்குது. குறையா பொறுக்கணவனுக்கு அளவு வந்துருச்சு, நிறையா பொறுக்கிறவனுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சி சரியாக அளவு ஆகிக்குச்சு. இதுவே ஒரு அற்புதமாக இருக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? அன்றன்றைக்கான அப்பத்தை, அன்றன்றைக்கான வசனத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்ல வர்றாரு. அதில் நிறையா எடுத்தவன் கொஞ்சமாக எடுத்தவன் சொல்லாமல் சமநிலை பிரமாணம்னு அங்கே சொல்கிறாரு.
அதே சமநிலை பிரமாணத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு சமநிலையில் இருக்கணும், அதுக்கு பிரயாசப்படுங்கன்னு சொல்கிறார். அதனால் ஏழை பணக்காரன் இருக்கவன் எல்லாம் காசை பிரித்து ஏழைகள் கொடுத்துட்டு நீயும் தருத்தரனாகு அப்படி சொல்லலை. இங்கே ஏதோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தில் கிடக்கிறாங்க, அதனால் கையில் காசு வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க, அவங்களுடைய உபத்திரவ காலத்தில் அது பிரயோஜனப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உதாரத்துவமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி மக்கதேனியா சபையை பற்றி அவர் எழுதுகிறார். அதுபோல் இங்கே நமக்கும் கூட விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம்னா ஏதோ உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. கடன் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும் சிலருக்கு கடன் கொடுத்தாக்கா ஐயோ அடுத்த வாரம் அந்த ஆள் காசை கேட்பான் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கே வரமாட்டான். நம்ம அவனுக்கு உதவி செய்ய போய் கடன் கொடுத்து கடைசிக்கு அவன் நம்மளை காசை திரும்ப கேட்பான்டான்னு சொல்லி சர்ச்சுக்கே வரமாட்டான். அதெல்லாம் நான் வழக்கமாக சொல்லுவேன், சர்ச்சுக்குள்ளே யாரும் கடன் கொடுக்கக்கூடாது, வட்டிக்கும் கொடுக்கக்கூடாது, வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடாது. நீ ஏதாவது உனக்கு அவன் திருப்பி கொடுக்க வேண்டாங்கிற அளவில் நீ ஏதாவது உனக்கு முடிஞ்சால் ஒரு ஆசைப்பட்டு அவங்களுக்கு உதவியை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான தீர்மானம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.